தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நிலடா என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர். மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் குடியிருக்கும் தெய்வ திரு கேப்டன் அவர்களின் அருளாசியுடன் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்களை தேடி மக்கள் தலைவர் கேப்டன் அவர்களின் அருளாசியுடன் கழக பொருளாளர் மண்ணின் மைந்தன் எல்கே சுதீஷ் அவர்களின் நல்லாசியுடன் மாநில இளைஞரணி செயலாளர் இளைய கேப்டன் விஜய் பிரபாகரன் அவர்களின் நல்லாசியுடன் மக்களை தேடி மக்கள் தலைவி உயர் திரு புரட்சி அன்னியார் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்று கிருஷ்ணகிரியில் சிறப்புரை நிகழ்த்தினார். வரவேற்புரை கிருஷ்ணகிரி நகர கழக செயலாளர் ஆர் ரவி, கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் எம் முருகன், கிருஷ்ணகிரி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சி வஜ்ரவேல் அவர்கள் வரவேற்பு உரையாற்றினார். முன்னிலை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் பர்கூர் தொகுதி பொறுப்பாளர் எல் முருகன், மாவட்ட கழக பொருளாளர் கிருஷ்ணகிரி தொகுதி பொறுப்பாளர் எல் லட்சுமணன், மாவட்ட கழக துணை செயலாளர் ஓம் சாந்தி சங்கர், எஸ்பி சீனிவாசன், வி அகிலா வல்லரசு, பொதுக்குழு உறுப்பினர்கள் எச் காதர், ஏ.கே. வேலு, எஸ் பெரியசாமி, எம் சங்கர், கே.பி. ரஞ்சித் குமார், செயற்குழு உறுப்பினர் ஊத்தங்கரை தொகுதி பொறுப்பாளர் எஸ் பலராமன், எஸ் தர்மலிங்கம், எஸ் சீனிவாசன், தலைமை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கே ஆர் சின்னராஜ், சிறப்பு அழைப்பாளர்கள் கழக அவைத் தலைவர் மண்டல பொறுப்பாளர் டாக்டர் வி இளங்கோவன், தேர்தல் பிரிவு செயலாளர் மண்டல துணை பொறுப்பாளர் நிசாமுதீன், கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் மாவட்ட பொறுப்பாளர் வி மாலதி வினோத், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் முருகேசன், ஓசூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் என் ராமசாமி ரெட்டி, மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் எம் முருகேசன், மாநில மாணவர் அணி துணை செயலாளர் எம் திருப்பதி, மாநில விவசாய அணி துணை செயலாளர் ஆர் என் ராமலிங்கம், மாநில நெசவாளர் அணி துணை செயலாளர் பி செந்தில்குமார், திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் எம் கே ஹரிகிருஷ்ணன், திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி நிருபர் சி ரமேஷ், திருப்பத்தூர் மாவட்ட கழக பொருளாளர் ஐ ஆஞ்சி, திருப்பத்தூர் மாவட்ட துணை செயலாளர் சி எஸ் சரவணன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சிவகுமார், திருப்பத்தூர் நகர அவைத்தலைவர் டி என் அன்பு, மத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆர் விவேகானந்தன், மத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் டி சந்திரசேகர், பர்கூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் கே வி கோவிந்தராஜ், பர்கூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திருநாவுக்கரசு, போச்சம்பள்ளி ஒன்றிய கழக செயலாளர் ஜே பி அப்பாப்பிள்ளை, ஊத்தங்கரை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சி கதிர்வேல், ஊத்தங்கரை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பி வி மாதேஸ்வரன், ஊத்தங்கரை மத்திய ஒன்றிய கழக செயலாளர் எஸ் சதீஷ், காவிரிப்பட்டினம் பேரூராட்சி கழக செயலாளர் கே எஸ் அன்பர், பர்கூர் பேரூராட்சி கழக செயலாளர் மகேஷ், ஊத்தங்கரை பேரூராட்சி கழக செயலாளர் டி துரை, நாகோஜன் அலி பேரூராட்சி கழக செயலாளர் கே எஸ் கோவிந்தராஜ், பர்கூர் கே பி வடிவேல், கே எஸ் சரவணன், சோமார்பேட்டை மாதேஷ், கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றியம் அவைத்தலைவர் பார்க் டி கோவிந்தராஜ், பர்கூர் கிழக்கு ஒன்றிய பொருளாளர் டி ஜீவா கோவிந்தன், துணை செயலாளர்கள் ஆர் வேடியப்பன், சண்முகம், சீமணி, எம் தேன்முடி மணியரசு, மாவட்ட பிரதிநிதிகள் வி சின்னகண்ணன், எஸ் பழனி, டி கே முருகன், எம் சிலம்பரசன், கிருஷ்ணகிரி மேற்கு ஒன்றிய கழக அவைத்தலைவர் சி பகுத்தன் சுரேஷ், ஒன்றிய பொருளாளர் டி விஜயானந்தன், துணை செயலாளர்கள் வி சத்தியமூர்த்தி, எஸ் பி மாதேஷ், எல் ராமன், வள்ளிராமன், மாவட்ட பிரதிநிதிகள் பி வெங்கட்ராமன், எஸ் முருகன், கே சென்னப்பன் ராஜா, கே பெருமாள், கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர்கள் பி சி கனகர், ஆர் பொன்னுரங்கம், பி சுரேஷ், பி ரமேஷ், ஜி சண்முகம், கேப்டன் என்ற செயலாளர்கள் சின்னசாமி, சந்திரன், வடிவேல், பழனி, காவேரி, மகளிரணி செயலாளர்கள் ஈஸ்வரி, சிவகாமி, சங்கீதா, புஷ்பா, வள்ளி, மாணவரணி செயலாளர் மாரீஸ்வரன், சூர்யா, இளங்கோ, முருகேசன், சூர்யா, விவசாய அணி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, குமார், சுரேஷ், சுந்தரராஜன், ராஜாமணி, மாவட்ட வர்த்தக அணி செயலாளர்கள் கே விஜயகாந்த், கோவிந்தராஜ், ராஜா, அப்துல் காதர், விஜய்வேலு, தொண்டரணி செயலாளர்கள் எஸ் அகமது, எம் வெங்கட்ராஜ், டி அன்பு, எஸ் தர்மலிங்கம், சி கிருஷ்ணமூர்த்தி, தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, தாம்பி பாலாஜி, ரவீந்திரன், சத்தியமூர்த்தி, குமரேசன், மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் எம் திமராயன், தலைவர் எஸ் குமார், பொருளாளர் எம் மாதையன், துணைத் தலைவர்கள் பழனிசாமி, ஐயப்பன், வடிவேல் முருகன், துணை செயலாளர்கள் ஜீவா, ராமசாமி, நவாஸ் பாஷா, நன்றியுரை கிருஷ்ணகிரி நகர அவைத்தலைவர் கே சங்கர் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி கேப்டன் மன்ற தொண்டரணி மகளிரணி கிளைக்கழக நிர்வாகிகள் 10,000க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு மக்களை தேடி மக்கள் தலைவர் உள்ளம் தேடி இல்லம் நாடி பொதுக்கூட்டத்தை சிறப்பாக முடித்து சிறப்பித்தனர். நட்புக்காக திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் கேப்டன் சி ரமேஷ். கழகத்தின் பொதுச்செயலாளர் வருங்கால முதல்வர் நம்ம அண்ணார் அவர்கள் உங்களுடைய திருப்புராட்டம் நீங்க கையெடு ரைட் பண்ணி பெரியோர்களே, தாய்மார்களே,
தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் நமது கேப்டன் அவர்களுடைய ரத யாத்திரை இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளுக்கும் நாம சென்று கொண்டிருக்கிறோம். 3ஆம் கட்ட பயணமாக இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்மளுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நமது மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் நம்மளுடைய மாவட்ட செயலாளர் சின்ராஜ் அவர்களுக்கும் என்னுடன் சென்னையில் இருந்து வந்திருக்கும் நமது கழக பொருளாளர் LK சுதீஷ் அவர்களுக்கும் நமது மண்டல பொறுப்பாளர் டாக்டர் இளங்கோவன் அவர்களுக்கும் அதே போல இங்க மாவட்ட பொறுப்பாளராக இருக்கும் மாலதி வினோத் அவர்களுக்கும் தொகுதி பொறுப்பாளராக இருக்கும் நிஜாமுதீன் அவர்களுக்கும் நமது பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்த கிருஷ்ணகிரியினுடைய முருகேசன் மற்றும் ராமசாமி ரெட்டி, ராமலிங்கம், திருப்பதி முருகேசன் அவர்களுக்கும் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் இங்கே மேடையிலே என்னுடன் இருக்கும் அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும் எங்கள் மகளிர் அணி சகோதரிகளுக்கும் தாய்க்குலங்களுக்கும் தொண்டரணியை சேர்ந்தவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள எங்கள் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ சமீபமாக நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வருவது அடிக்கடி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அப்பப்போ கலந்துகிட்டு இருக்கேன். உங்களை சமீபமா பல்வேறு தரத்துல பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது ஒரு திருமணமா இருக்கலாம், இல்ல ஆர்ப்பாட்டமா இருக்கலாம், இல்ல ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கலாம். எத்தனை நிகழ்ச்சிகளுக்கு நாம வந்தாலும் இன்றைக்கு தான் நீங்க என்ன பாக்குற மாதிரி, நான் உங்களை பாக்குற மாதிரி அந்த ஆர்வத்துல என்னைக்குமே நம்ம தலைவர் மேல நாம கொண்டுள்ள அந்த பற்றின் காரணமாக இன்னைக்கு மழை வரட்டும், என்ன வரட்டும், போலீஸ் தடை பண்ணட்டும், அது எதவானாலும் இருக்கட்டும், இது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிர்வாகிகளின் கூட்டம். நம்ம ஒண்ணும் யாரையும் காசு கொடுத்து பணம் கொடுத்து வாங்கன்னு சொல்ற கூட்டம் கிடையாது. நாம அனைவரும் தானா சேர்ற கூட்டம். 100 சோறு பீரல்ல எங்களுக்கு முக்கியம் இல்ல. எங்க கேப்டன் என்ற ஒற்றை சொல்லுக்காக, அவரின் அன்புக்காக, அவருடைய அன்பின் தொண்டர்களாக நாம் அனைவரும் இங்கே இணைந்திருப்பது, நாம் அனைவரும் சேர்ந்து நம் தலைவருக்கு இன்னைக்கு கேப்டன் ரதமாக உங்களை எல்லாம் தேடி நம்ம மக்கள் தலைவர் வந்திருக்கிறார். அவருக்கு நாம் அனைவரும் சேர்ந்து வீர வணக்கத்தை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய தருணமாக இதை நாம் பார்க்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்னைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளிலே உங்களை நான் சந்திச்சுட்டு இருக்கேன். இப்போ உள்ளம் தேடி இல்லம் நாடி கழக நிர்வாகிகளாகிய உங்களை எல்லாம் நேரடியாக சந்திச்சு வருகின்ற 2026 தேர்தலுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு நாங்க 234 தொகுதிகளிலும் தயாராக இருக்கிறோம் தேர்தலை சந்திக்க என்கின்ற நம்மளுடைய அச்சாரத்தை நிரூபிக்கவும் பூத் கமிட்டி அமைச்சு BL2 ஃபார்ம் பண்ணி கழகத்தை கட்டுக்கோப்பாக தலைவர் அவர்கள் நம் வழிகாட்டுதலின்படி ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இணையாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடான கட்சி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு ஒரு ராணுவ கட்டுப்பாடான கட்சி இது. இன்னைக்கு மற்ற எல்லாரும் இன்னைக்கு தேமுதிகவை பற்றியும் தலைவரை பற்றியும் பேசாத யூடியூபே இல்லை. நம்ம தலைவர் இருந்த பொழுது அவருடைய பேரையும் புகழையும் மழுங்கடிச்சு அவர் செய்த நல்ல திட்டங்களும் கேப்டன் அவர்கள் கொண்டு வந்த அத்தனை நல்ல திட்டங்கள் மக்களுக்காக அவர் செய்த உதவிகள் நன்மைகள் எதுவும் மக்களுக்கு போய் சேராமையே தடுத்துட்டாங்க. ஆனா இன்றைக்கு நம்ம தலைவர் நம்மளிடம் இருந்து மறைந்தாலும் தெய்வமாக நம்முடைய இருந்து நம் கட்சியையும் நம்மளையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
கேப்டன் அடிக்கடி சொல்வார், என் தொண்டர்களுக்கு ஒண்ணுன்னா அங்க முதல் ஆளாக நான் வந்து நிற்பேன். ஏதாவது என் கட்சிக்கும் என் தொண்டர்களுக்கும் ஒரு பிரச்சனை என்றால் வேட்டிய மடிச்சு கட்டி இறங்குகின்ற ஒரே தைரியம் மிக்கவர் நமது கேப்டன் அவர்கள் தான். இன்னைக்கு எத்தனையோ கட்சி வந்திருக்காங்க, ஏற்கனவே வந்துகிட்டு இருக்காங்க புதுசா. ஆனா எல்லா கட்சியும் ஒரே எடுத்துக்காட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஒரு கட்சி இருந்தா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக இந்த 20 ஆண்டு காலம் மக்களுக்காக நாட்டுக்காக உழைக்கின்ற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தலைவர் அவர்கள் இந்த கட்சியை சும்மாவை கொண்டு வந்தார். யாருக்காக இந்த கட்சி? என் மக்களாகிய உங்களுக்காக தான் இந்த கட்சி என்று சொல்லி சொல்லி கேப்டன் வளர்த்தார். அவர் நடிகராக இருந்த காலத்தில் இருந்து தலைவராகி இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை உருவாக்கி கடந்த 50 ஆண்டு காலமாக தான் சம்பாதித்ததை மக்களுக்காகவே உதவி செய்து வாழும் வள்ளலாக வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள். இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு நாள், வடலூர்ல இருக்கின்ற வள்ளலார் அவர்கள் பிறந்த நாள். வள்ளலார் என்றால் யார்? அனைவருக்கும் உணவளித்து அனைவரும் இன்பமுற வேண்டும் என்று சொன்னவர். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று மக்களுக்கு சொன்னவர். அதனாலதான் அவர் வாடிய பயிரை பார்க்கும் போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன ஒரு உத்தமர் வள்ளலார் அவர்கள். அந்த வகையில தான் இன்னைக்கு நம்ம தலைவர் அவர்களும் தன்னை தேடி வருபவர்கள் யாரும் வெறும் வயிறோட பசியோட போக கூடாது என்பதற்காக அன்னதான பிரபுவாக மக்களுக்கு உதவுகின்ற ஒரு தலைவராக தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள். இன்னைக்கும் நம்ம அன்னதான பிரபுன்னு ஐயப்பாவை தான் சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு உலகமே ஒருத்தர் அன்னதான பிரபுன்னு சொல்றாருன்னா அது நம்ம கேப்டன் கேப்டன் கேப்டனை மட்டும்தான் இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க. இன்னைக்கு வடலூர்ல வள்ளலாருடைய பிறந்த நாள் வருகின்ற அத்தனை பேருக்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு மகான். அதுக்கு அடுத்தது வள்ளல் விஜயகாந்த் ட்ரஸ்ட் என்று ஒன்று ஆரம்பித்த கேப்டன் மறைந்து 1.25 ஆண்டுகள் ஆகியும் இன்றளவு தலைமை அலுவலகத்துக்கு தலைவரை தேடி வருகின்ற அத்தனை பேருக்கும் உணவளித்து அன்போடு அவர்களை பராமரித்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை கொடுத்து தலைவர் நமக்கு காட்டிய வழியின்படியே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது என்றால் இது சாதாரண வரலாறு இல்லை என்பது என் மக்களாகிய உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்மள எல்லாருமே தான் பார்க்கிறோம். ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரா ஒரு கெஸ்ட் வந்துட்டு திணறுவாங்க, ஐயோ என்னப்பான்ட்டு. ஆனா எதுக்குமே சலைச்சவர் கிடையாது நம்ம கேப்டன். அப்படியே நம்மளை எல்லாம் வளர்த்து விட்டுட்டு போனதுனாலதான் தலைவர் எவ்வளியோ தொண்டர்களும் அதே வழிதான் என்று இன்னைக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கேப்டன் பிறந்த நாள் அன்னைக்கு நான் பார்க்கிற தமிழ்நாடு முழுக்க தலைமை அலுவலகம் மட்டும் கிடையாது, கடைகோடியில இருக்கின்ற ஒரு கிராமம் வரைக்கும் அன்னதானமும் மக்களுக்கு உதவியும் செய்கின்ற என்னுடைய அன்பான தொண்டர்களை கொண்ட கட்சி தேமுதிக. தலைவர் எப்பவுமே சொல்வார், நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா இது போன்ற ஒரு உண்மையான அன்பான தொண்டர்களை நாங்கள் பெற்றதுதான் வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு கேப்டன் சொல்வார். இத பாருங்க, சுத்தி பாருங்க, பேனர், கொடி, லைட்டு, இதெல்லாம் சாதாரண வரலாறே கிடையாது. கேப்டன் சொல்வார், வேர்வை சிந்தி சொந்த காசுல கட்டுறதுதான் இங்க இருக்கின்ற ஒரு பேனர், கொடி எல்லாமே. இன்னைக்கு வரைக்கும் சளைக்காம கட்சிக்காக உழைக்கின்ற அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எதுக்கும் பயப்படாதீங்க. நிச்சயமாக தலைவருடைய கனவு லட்சியத்தை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து 2026 வென்று எடுப்போம் என்பதை உறுதியாக உங்ககிட்ட சொல்றேன். இன்னைக்கு கிருஷ்ணகிரிக்கு நான் வந்திருக்கிறேன். என்ன மாம்பழ விளைச்சல் அதிகமாக இருக்குது, ஆனா அதற்கு உரிய விலை கிடைக்கல. அதற்காக தான் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை இதே கிருஷ்ணகிரியில நாம சமீபத்தில் பண்ணோம். இன்னைக்கு வரைக்கும் திமுகவை சேர்ந்த பொறுப்பு அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார்,
வந்தா நாங்க அது பண்ணி கொடுக்கிறோம், இது பண்றோம்னு ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்காங்களா இது வரைக்கும்? சொல்லுங்க மக்களே. விவசாயிகளுக்கும் ஒண்ணும் பண்றதில்ல, தொழில்களுக்கும் ஒன்று பண்றதில்ல, மக்களுக்கும் எதுவும் செய்யாத ஒரு நிலைமை தான் இன்னைக்கு நாம் தமிழ்நாட்டில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், இப்ப நான் சொல்ற சில விஷயங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பல ஆண்டுகளாக அந்த எந்த விதமான வாய்ப்பையும் மக்களுக்கு கொடுக்கல, வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒரு நிலைமை இருக்கு. அதுல மிக முக்கியமாக மா விவசாயிகளுக்கு பக்கத்து மாநிலத்துல 15,000 கொடுக்கறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல விவசாயிகளுக்கு வெறும் 3,000 ரூபாய் கொடுக்கறாங்க. இத கேட்ட பொறுப்பு அமைச்சர் சக்கரபாணி என்ன சொல்றாரு, விளைச்சலுக்கு உரிய விலை கொடுக்கப்படும் என்று 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னார். சொல்லிக்கிட்டே தான் இருக்கார், மாசங்கள் தான் ஓடுதாண்டி அவர் சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலைன்னு அத்தனை மக்களும் குமுறுவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அவர் திண்டுக்கல்லை சேர்ந்தவர், திண்டுக்கல்ல இருந்து இங்க பொறுப்பு அமைச்சரா வந்தவர் என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க நீங்க. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பர்கூர் சட்டமன்ற தொகுதி, இங்க அரசம்பட்டி தென்னங்கன்று புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் தென்னை விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கவே கிடையாது. இன்னைக்கு நாம பாக்குறோம், கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி போன்ற எல்லா இடத்திலும் மா விளைச்சலும் தென்னை விளைச்சலும் அதிகமா இருக்கு. ஆனா விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்குதா? கிடைக்காது. இன்னைக்கு சென்னையில நாங்க இருக்கோம், ஒரு இளநீரோட விலை 60 ரூபாய் 70 ரூபாய் சைஸ் பொறுத்து. ஆனா இங்க விவசாயிகள் கிட்ட இருந்து அவங்க கொள்முதல் பண்ணுவது 20 ரூபாய் 25 ரூபாய். இப்படி வாங்கினா அந்த விவசாயிகளுக்கு அது எப்படி கட்டுப்படி ஆகும்? அதை அந்த தென்னங்கன்று நட்டு அதை வளர்த்து ஆளாக்கி அது 6-7 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்க்குது. அது வரைக்கும் அதை பராமரிக்கணும், தண்ணி விடணும், உரம் போடணும், களை எடுக்கணும், எத்தனை பணிகள் இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருமே விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான். கேப்டன் உட்பட நான் உட்பட விவசாய குடும்பத்தில் இருந்துதான் இன்னைக்கு கேப்டன் மனைவியா உங்கள் அண்ணியா உங்க முன்னாடி நிற்கிறேன் என்பதை நான் பெருமையோட சொல்றேன். விவசாயிகள் நல்லா இருந்தாதான் இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கும், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க, தமிழகமே விவசாயிகள் பூமி. விவசாயம் தான் நம்மளுடைய முதுகெலும்பு. ஆனா இன்னைக்கு மா விளைச்சலுக்கும் உரிய விலை இல்ல, தென்னை கன்று வச்சு அது வளர்த்து தென்னை மரத்துல எவ்வளவு காய் காய்ச்சலும் அதுக்கும் உரிய விளைச்சல் இல்ல. ஒரு தொழில் செய்யலன்னா தொழில் இல்ல. விலைவாசி உயர்வு ஒரு பக்கம், சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு ரோடுகள் நல்லா இல்ல, கரண்ட் வசதி இல்ல, தண்ணி வசதி இல்ல. எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சு கஞ்சா போதை டாஸ்மாக் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிறதே ஒழிய மக்களுக்கு இங்க என்ன நல்லது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழக அரசுக்கு மக்கள் சார்பா இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். அதே மாதிரி இங்க மத்திய தேர்வு ஆணையம் தமிழ்நாட்டில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பதே கிடையாது. எல்லாம் இந்திக்காரங்க இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டில் இளைஞர்கள் இல்லையா? ஏன் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு இந்த அரசு வேலை தர மாட்டேங்குது? அதற்கு காரணம் என்ன கேட்டா, நாங்க வெளிநாட்டுக்கு போனோம், முதலீடுகளை பெற்று கொண்டு வந்தோம் சொல்றாங்க. என்ன முதலீடுகளை பெற்று கொண்டு வந்தீங்க? எத்தனை இடத்துல ஆலைகளை உருவாக்கினீங்க? எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுத்தீங்க என்பதை புள்ளி விவரத்தோட முதலமைச்சர் அவர்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்க தயாரா என்று கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் சார்பா நாங்க கேட்கிறோம். எல்லாமே வெளிநாட்டில இருந்து வரோம் நிதி வருது, வியாபாரம் இது நம்ம இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரோம் சொல்றாங்க. என்ன வந்திருக்கீங்க? முதல்ல இங்க இருக்கிற தொழிற்சாலைகளில் வேலை செய்வதற்கு நம்ம ஊர் இளைஞர்களுக்கு நீங்க முதல்ல வேலையை கொடுங்க. நம்ம படிச்சவங்களுக்கு வேலை கொடுங்க. அதுக்கு வழி இல்லையே. இந்த நிலை நிச்சயம் மாறணும். இளைஞர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை இந்த அரசு உருவாக்கணும். கர்நாடகா மாநிலத்தில் தொழிற்சாலையில் இருந்து உற்பத்தி ஆகுகின்ற கழிவு நீர் இங்க ஆணையில் உள்ள KRP டேம் அணை மூலம் தென்பெண்ணை ஆற்றுல கலக்குது. கால்நடைகள் கூட பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமை, தண்ணீர் மனிதர்களும் பயன்படுத்தாத ஒரு நிலைமை, அவல நிலை இருக்கிறது.
இந்த நிலையெல்லாம் மாறணும்னா அந்த கழிவு நீர் KRP டேம்ல கலப்பதை இந்த அரசு உடனடியாக உறுதி செய்து இங்க வாழ்கின்ற மக்களுக்கு குடிக்க தண்ணீரும் நிச்சயமாக ஒரு பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்குவது இந்த அரசின் கடமை என்பதை மக்கள் சார்பாக நாங்கள் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு போகிறோம். அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகம் உற்பத்தி ஆவது மல்லிப்பூ. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மல்லின்னா ஃபேமஸ். நானும் பல தேர்தலுக்கு வந்து வாக்குறுதியில படிப்பேன். இங்க வந்து ஜெயிச்சு வந்தா சென்ட் ஃபேக்டரி வரும், சென்ட் ஃபேக்டரி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க எல்லாம். நானும் இந்த 20 வருஷமா நம்ம கட்சி ஆரம்பிச்சு ஒவ்வொரு தேர்தலுக்கு வரும்போது நான் இத வந்து படிப்பேன், சொல்வேன். ஆனா இதுவரைக்கும் ஜெயிச்சவங்க சென்ட் ஃபேக்டரியை கொண்டு வரல. 5 நான் சொல்றது 20 வருஷமா நம்ம கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷமா பாக்குறத மட்டுமே சொல்றேன். அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் இந்த வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்ப எதுக்கு போய் வாக்குறுதி கொடுக்கறீங்க? எதுக்காக மக்களை ஏமாற்றுகிறீர்கள்? உங்களால ஒரு வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும்னா அந்த வாக்குறுதியை கொடுங்க. அதை நம்பிதானே மக்கள் வாக்களிக்கிறாங்க. வாக்கு மட்டும் பெற்றுக்கொண்டு வாக்களித்த எங்களுடைய மக்களுக்கு எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாத எல்லா அரசும் ஆண்டுகின்ற கட்சிகளுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் சார்பாக தேமுதிக கண்டனங்களை இங்கே தெரிவித்துக் கொள்கிறது. அதனால இந்த அரசு உடனடியாக நிச்சயமாக மா விளைச்சலுக்கு உரிய விலை, தென்னைக்கு வேண்டிய விளைச்சலுக்கான விலை, அது மட்டும் இல்ல இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, இதையெல்லாம் இந்த அரசு உறுதி செய்து மல்லிப்பூ நிறைய விற்பனை ஆகுவதால் இங்க விளைச்சல் அதிகம். அதனால கட்டாயம் சென்ட் ஃபேக்டரி அட்லீஸ்ட் 2026 வருகின்ற தேர்தலிலாவது அது நிச்சயம் நடக்கணும் என்றால் மக்களாகிய நீங்கள் மாறி ஒரு நல்ல தரமாக ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்கிறேன். இன்னைக்கு பாருங்க, யாரோ எங்கேயோ கரூர்ல ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி அதுல வந்து பாதுகாப்பு கொடுக்க தெரியாதவங்க இன்னைக்கும் 41 உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மக்கள் சார்பாக அந்த 41 உயிர்களுக்கும் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அனைவரையும் நாம் ஒன்று சேர்ந்து அவர்களுக்காக பிரார்த்திப்போம். ஏன்னா அவங்க எல்லாம் அப்பாவி ஜனங்க, பார்க்கணும்னு வந்தவங்க தான். ஆனா அந்த கூட்ட நெரிச்சல்ல சிக்கி எல்லாரும் குழந்தையில இருந்து இளைஞர்கள்ல இருந்து பெண்கள்ல இருந்து எல்லாம் இறந்துட்டாங்க. நான் நேரடியா போய் பார்த்தேன். அங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்சேன். எல்லாரும் அவங்கவுங்க சொந்தக்காரங்க வந்து அவங்கவுங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுடைய பாடியை எடுத்துட்டு போய் அழுகிறத நான் பார்த்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன். 41 குடும்பங்கள் அங்க அழுகிற அந்த அழுகுரலை கேட்கும் போது நம்மளால அங்க நிக்கவே முடியாத ஒரு நிலைமையை நாம் பார்த்தோம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல படுகாயம் அடைந்து அட்மிட் ஆன எல்லாரையும் நாம போய் நேரடியா சந்திச்சோம். இங்க பத்திரிகை எல்லா டிவில பார்த்த போன சனிக்கிழமை இன்னையோட 9வது நாள், 9 நாள் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் டிவியை ஓபன் பண்ணா இதுதான் போகுது. என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்ன்றா? இன்னைக்கு எதுக்கு வந்து தடுக்கிறீங்க? ரோடு பூரா போலீஸ் நிக்கிறாங்க. யாரும் வந்து ரோட்ல நேஷனல் ஹைவேஸ்ல மீட்டிங் வைக்க கூடாது, ரத யாத்திரை வரக்கூடாது, ஸ்டேட் ஹைவேஸ்ல வரக்கூடாது. அப்ப எங்கதான் போறது? மக்கள் எங்க இருக்காங்களோ அங்கதானே மக்களை சந்திக்க முடியும். வேற எங்க போய் மக்களை சந்திக்கிறது? ஏன்னா காட்டுக்குள்ளேயும் மலைக்குள்ளேயுமா போய் சந்திக்க முடியும்? என்ன நீதி? யாரோ ஒருவர் செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு எல்லா தேமுதிகவை வஞ்சிப்பது எதற்கு? இது என்ன மாதிரி கட்சி? என்னைக்காவது ஒரு தொண்டருக்கு, ஒரு மக்களுக்கு இந்த கட்சியினால பாதிப்பு வந்திருக்குது என்பதை யாராவது காட்ட முடியுமா? ஒரு சின்ன உதாரணம் காட்ட முடியுமா? சொல்லுங்க பாப்போம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலேயே ஒரு மாநாடு நடத்தி கின்னஸ் ரெக்கார்ட் செய்த முதல் கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த அன்றைக்கு 28 லட்சம் பேர் மதுரையில கூடினாங்களே. எங்கேயாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் இதுவரைக்கும் நடந்திருக்கா? யோசிங்க. ஏன் கேப்டன் என்கின்ற ராணுவத்துக்கு இணையான ஒரு தலைவர் கமெண்ட் பண்ணுவாரு, யார் மேல இறங்க, அமைதியாரு, கொடியாருக்கு அமைதியாருங்க,
கண்டிப்பாரு. தப்பு அவர் கண் முன்னாடி நடந்தா கண்டிப்பார். தன் தொண்டனை உண்மையில் நேசிச்ச ஒரு தலைவர். ஏன் தொண்டனுக்கு ஒண்ணுன்னா அந்த இடத்துல முதலாளாக நான் நிற்பேன் என்று சொல்ற. இன்னைக்கு இருக்காங்களே பேசுறது மட்டும் சினிமா வசனம், அடுத்த நிமிஷம் பிளைட் பிடிச்சி வீட்டுக்குள்ள போனவர இப்ப வரைக்கும் வெளியே வரல. என்னது இதெல்லாம்? என்னது? யாருக்காக வந்தாங்க மக்கள்? உங்களை பார்க்க வந்தாங்க இல்லையா? அப்ப யார் பொறுப்பு? நிச்சயமாக விஜய் அவர்கள் போய் சந்திக்கணும். பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையும் போய் சந்திக்கணும். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும். அவர்களுக்கு நீங்க அறிவிச்ச அந்த காசை கையில் நேரடியா கொண்டு போய் சேர்க்கணும். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு பல்வேறு விதமான பேச்சுக்கள் நாம எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்க. களத்துக்கு நேரடியாவும் போய் மக்களையும் சந்திச்ச, அந்த ரோடையும் நேரடியா பார்த்த. 2 பக்கமும் தப்பு இருக்கு. இதான் உண்மை. கேப்டன் எப்படி உண்மையை சொல்வாரோ தேமுதிக உண்மையை தான் பேசும். யாருக்காக பயப்பட வேண்டிய அவசியம் என்னைக்குமே தேமுதிக கிடையாது. ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசும் தன் கடமையிலிருந்து தவறி இருக்கிறது. அதை கரெக்டா பாதுகாத்து கரெக்டா தொண்டர்களை பத்திரமா அனுப்ப வேண்டிய விஜய் அவர்களும் தவறு செய்திருக்கிறார். 2 பக்கமும் தவறு இருக்கு. இந்த 41 உயிருக்கும் தமிழக அரசும் பொறுப்பேற்க வேண்டும். விஜயின் தாவேகா கட்சியும் பொறுப்பேற்று ஆகணும். இதுல மாற்று கருத்து கிடையாது. 41 உயிர் என்ன சாதாரணமா? சொல்லுங்க. இன்னைக்கு விஜய கைது பண்ணமா, ஆனந்த கைது பண்ணமா, புஷி ஆனந்த் ஒருத்தர் என்ன இதெல்லாம்? அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. கேட்டா தலைமறைவுன்றாங்க. என்ன இது? வாங்கல என்ன தலைக்கு கத்தியா வரப்போது? தலைக்கு கத்தியா வரப்போது? தூக்கலியா போட போறாங்க. ஒரு கட்சினா தைரியம் இருக்கணும், வீரம் இருக்கணும். நம்மளால ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பாயிடுச்சுன்னா அங்க முதலாள தலைவர் எப்படி நிப்பாரோ அந்த மாதிரி தேமுதிக எப்படி நிக்குமோ நிக்கணும். இன்னைக்கு வரைக்கும் பாங்கு ஊதுறாங்க, அமைதியாக இருக்கணும்.
ஏன் இதை நம்ம கடைபிடிக்கிறோம்னா, இதுவும் நம்ம தலைவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனதான். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நாம் அனைவரும் ஒன்றே இனம், ஒருவரே குலம், ஒருவரே தெய்வம் என்று வாழ்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளை கொண்ட நாடு என்பது தலைவர் அவர்கள் தன் திரைப்படங்களிலும் சரி, தன் வாழ்நாளிலும் சரி, ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக உணர்த்தி இருக்கிறார். இந்த கலாச்சாரத்தை உருவாக்கியதும் நமது கேப்டன் அவர்கள். அந்த பாங்கு விவாதுகிறப்ப அது எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் தலைவர் பேச மாட்டார். எதுக்குன்னா அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற மரியாதை. இன்னைக்கு கேப்டன் செய்த பிறகு இன்னைக்கு அத்தனை தலைவர்களும் இதை ஃபாலோ பண்றாங்க. அத்தனை தலைவர்களும் இன்னைக்கு ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இது இல்ல. இது மாதிரி தன் வாழ்நாள்ல ஒவ்வொரு விஷயத்தையும் உதவி செய்யணும், சாப்பாடு கொடுக்கணும், மதங்களை மதிக்கணும், மக்களை மதிக்கணும், இறைவனை மதிக்கணும், எல்லாமே அவர் ஒரு வழிமுறைப்படுத்தி மக்களுக்கு இப்படிதான் நாம வாழ்க்கை இருக்கணும் சொன்னவர் தலைவர் நமது கேப்டன் அவர்கள். அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் மனித நேயத்தோடு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் இன்னைக்கு இந்தியாதான் உலகத்திலேயே வல்லரசு நாடாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல 2026 உறுதியாக தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடும் தலைவரின் ஆசீர்வாதத்தோடும் மக்கள் ஆதரவோடும் நிச்சயம் நாம் மகத்தான வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றோம். அது மாதிரி இப்ப நான் பேசிட்டு இருந்தேன் கரூர் நிகழ்ச்சியை பத்தி. 2 பக்கம் தப்பு இருக்குப்பா, இதுதான் உண்மை. ஒரு நிறைய இருக்கு. ஆட்சியாளர்கள் மேல ஒரு 5 தப்பு, விஜய் மேல ஒரு 5 தப்பு மட்டும் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் நேரா போய் பார்த்தேன். எல்லா மக்கள் பாதிக்கப்பட்டவங்க என்கிட்ட சொன்னதை கிருஷ்ணகிரியில உங்க முன்னாடி சொல்றேன். விஜய் செஞ்ச தப்ப சொல்லவா, தமிழக அரசு செஞ்ச தப்ப சொல்லவா? தமிழக அரசு. ஓகே, நான் சொல்றேன் தமிழக அரசு செய்த தவறு என்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். இன்னைக்கு இந்த மாதிரி இடத்துல ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போடுங்க, இவ்வளோ கட்டுப்பாடு விதிக்கிறீங்களே. இன்னைக்கு கோர்ட்ல ஆர்டர் வருதுல, தேமுதிக மாதிரி உண்மையான கட்சி அதை நாங்க மதிக்கிறோம் இல்ல. சட்டத்தை மதிக்கின்ற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட. அந்த சட்டம் ஒண்ணு சொன்னா, காவல்துறை ஒரு விஷயத்தை சொன்னா அதை அப்படியே இமையளவு மாறாமல் ஃபாலோ பண்ற கட்சி தேமுதிக. ஆனா தமிழக அரசு செஞ்ச முதல் தப்பு, அந்த குறுகலான பாதையில அவர்களுக்கு பேச அனுமதி கொடுத்தது யார் என்ற கேள்வியை மக்கள் சார்பா நான் கேள்வி கேட்கிறேன். 100 அடி சாலையில பாதி சாலை பஸ்ஸே அவருது 60 அடி 40 அடி தான் இருக்கு. அது முதல் தவறு. அங்க முதல்ல பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஆம்புலன்ஸை யார் அந்த கூட்டத்தில் அனுமதித்தது யார்? இந்த கேள்விக்கு தமிழக அரசு பதில் சொல்லி ஆகும். அந்த ஆம்புலன்ஸ் உள்ள வரும்போது மக்கள் மத்தியில இட நெருக்கடி ஆகுது, நெரிச்சல் உண்டாகுது, ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுகிற நிலைமை உருவாகுது. அடுத்தது 3வது பிரச்சனை பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸ், அடுத்து ஒரு ஆம்புலன்ஸ் போகுது. விஜய் பேசிட்டு இருக்காரு மேல. யார் விஜய் மேல செருப்பு கல்லு வீசினது? யார் வீசினா? இதற்கு கட்டாயம் அரசு பதில் சொல்லணும். இன்னைக்கு சிசிடிவி புட்டேஜ் எல்லா இடத்துலயும் சுத்துது. அந்த யார் நபர் என்பதும் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் கைது பண்ணாங்களா? விஜய் கைதாவாரா, புஷி ஆனந்த் கைதாவாரா, நிர்மல் குமார் கைதாவாரா மட்டும் பிரஸ் பீப்புள் பெருசா பண்றீங்களே. அந்த செருப்பை வீசுறது யார்? அவரை கைது பண்ணுச்சு அரசு. அது ஏன் யாரும் போட மாட்டேங்கிறீங்க? ஏன் போட மாட்டேங்கிறீங்க? யார் போட்டது செருப்பு? யார் கல்லு எரிஞ்சா? யார் செஞ்சா? இப்போ கட்சியில உண்மை தொண்டன் செய்வானா? அந்த மாதிரி விஜயை விரும்பி அந்த கூட்ட விஜய் மேல போடுமா? அப்ப செய்தது யார்? லோக்கல் ரவுடிஸ் தான் இத பண்ணிருக்காங்க. இதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த ரவுடிகளை இயக்குகின்ற ஒரு அந்த யாரு மந்திரி, 10 ரூபாய் மந்திரி இருக்காரு ஒருத்தராங்க, புரியுதா? நான் எப்ப போனாலும் விஜய் பாட்டா பாடிட்டு போயிட்டாரு, நான் வசனமா பேசிட்டு தான் வந்திருக்கேன் இது வரைக்கும். இன்னைக்கு தமிழ்நாடுல எல்லா இடத்துக்கு தான் போனாரு. கரூருக்கு வர்றப்ப மட்டும் ஏன் பிரச்சனை? என்ன பிரச்சனை? நான் சொல்றேன், பக்கா பிளான், பக்கா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிருக்காங்க. இதான் உண்மை. பக்கா பிளான் உண்மை இல்லைன்னு
யாரு மறைச்சாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரும். புரியுதுங்களா? இது 4வது. 5வது, அந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த காவல்துறையே கிடையாதுங்க. இதுதான் உண்மை. இன்னைக்கு போய் பேசுறாங்க. யூசுவலா 20 பேருக்கு ஒரு காவல்துறையை வைப்போம், 50 பேருக்கு ஒருத்தர் அங்க எக்ஸ்ட்ரா போர்ஸ் கொடுத்து 20 பேருக்கு ஒருத்தர் நிப்பாட்டணும்னு சொல்றாங்க. நம்ம எல்லாரும் பார்த்தோம்ல, விஷுவல்ஸ் பார்த்தோமா இல்லையா? அந்த நம்ம ட்ரோன் ஷாட்ஸ் காமிக்கிறாங்க. எங்கேயாவது காவல்துறை பிரவுன் ட்ரெஸ் போட்டு நிக்கிறாங்களா சொல்லுங்க? ஏன் காவல்துறை அங்க போல? இன்னைக்கு ஆட்சியாளர்கள் வர்றாங்கன்னா திருச்சியில இருந்து கரூர் வரைக்கும் ஒரு 10,000 போலீஸ் ரோட்ல நிப்பாட்டுறீங்க. ஒத்த ஆள் வர்றதுக்கு 10,000 போலீஸ் ரோட்ல நிக்கிறாங்க. நான் பார்த்தேன் அன்னைக்கு. ஏன் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது ஏன் காவல்துறை செயலில் இருந்து நின்னது என்ற கேள்விக்கு தமிழக அரசு மக்களுக்கு பதில் சொல்லணும். கண்டிப்பா சொல்லணும். இது மாதிரி இன்னும் பல்வேறு இருக்கு. நான் 5ஓட முடிக்கிறேன். அதே மாதிரி விஜய் செய்த தவறு நான் சுட்டி காட்டணும். கண்டிப்பா விஜய் குறித்த நேரத்தில் அங்க வரவே இல்லை. இது முதல் தவறு விஜய் செய்தது. ஏன் வரல? உங்களை பார்க்க காலையில 9 மணில இருந்து மக்கள் நிக்கிறாங்கல்ல, சாப்பிடாம தண்ணி குடிக்காம வெயில்ல குழந்தை குட்டிய தூக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்க நிக்கிறாங்கல்ல ரோட்ல. அந்த பொறுப்பு உங்களுக்கு வேண்டாமா? நீங்க வீட்டுல இருந்து கிளம்புறதே தனி பிளைட்ல தான் வரீங்க. அதுவும் 11 மணிக்கு தான் வீட்டுல இருந்தே கிளம்புறாரு. தப்பு அது. இப்ப பாருங்க, 7 மணிக்கு நம்ம வருவோம்னா 7 மணிக்கு வந்து நிற்கும். அதான் தேமுதிக. நீங்க 3 மணிக்கு சொல்லுங்க, 3 மணிக்கு முதல் ஆள நம்ம நிப்போம் இல்லையா? கேப்டன் 155 படம் நடிச்சிருக்க. மேக்கப் போட்டு வித் காஸ்டியூமோட 9 மணிக்கு லொகேஷன்ல இருக்கணும்னா முதல் ஆள் ஹீரோவா கேப்டன் தான் நிப்பார். முதல் படத்துல இருந்து கடைசி படம் வரைக்கும் அப்படிதான். தலைவர் விருதுகிரி வரைக்கும் அப்படிதான். சகாப்தம் வரைக்கும் கூட அப்படிதான் இருந்தார். கடமை உணர்வு. நம்மளுக்காக ஒரு ப்ரொடியூசர், ஆர்டிஸ்ட், சினிமா எல்லாரும் வெயிட் பண்றாங்கன்ற உணர்வு. 5 நிமிஷம் லேட்டான முண்டிலன் பண்ணுவாரு வீட்டுல எல்லாரையும். அது கேப்டன். அவரை பார்த்து 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 எல்லாம் நம்ம இன்னைக்கு தலைவர்ல இருந்து தொண்டர் வரைக்கும் உருவாய். அப்ப இந்த கடமை உணர்வை தவற விட்டது விஜய். அதனால விஜய் இன்னைக்கு ஷூட்டிங் கரெக்டா போயிடுவார். அது எங்களுக்கு தெரியும். நான் தான் சொல்றேன், எங்க வீட்டு பையன் தான் அப்படின்னு. ஷூட்டிங் கரெக்டா போயிடுவார். ஆனா இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்பதான் முதல்ல வெளியே வர்றாரு அவரு. இது வரைக்கும் அவரை மக்களும் பார்க்கல, அவரும் மக்களை பார்க்கல. சோ லேட்டா வந்தது முதல் தவறு. நான் ஏற்கனவே பேட்டியில கொடுத்த மாதிரி, நமக்கும் கட்சி ஆரம்பிச்சப்போ ஒரு காவல்துறை கூட சப்போர்ட் கிடையாது. நமக்கான உண்மையாக இருந்தவர்கள் யார்? நம் கழகத்தை சேர்ந்த நமது தொண்டர் படை. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நாம் உருவாக்கிய தொண்டர் படைதான் ஒவ்வொரு தொண்டனையும் பாதுகாத்திருக்கு இன்னைக்கு வரைக்கும். என் கூட வந்திருக்காங்க இன்னைக்கு 10 பேர் 20 பேர். அவங்க தான் நமக்கு பாதுகாப்பு. நீங்க எதுக்கு அரசாங்க காவல்துறையை நம்பி ஏன் போறீங்க விஜய்? ஏன் இன்னைக்கு மேல நிக்கிறீங்களே, 4 பவுன்சர் உங்களை சுத்தி நிப்பாட்டுறீங்களா உங்க பாதுகாப்புக்கு? உங்களை நம்பி வந்த லட்சக்கணக்கான பெண்கள் ஆண்களுக்கு என்ன பாதுகாப்புக்கு விஜய் கொடுத்தீங்க? என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? இன்னைக்கு ஒரு 10,000 பேர் இன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டு நிக்க வைக்க வேண்டாமா? கயிறு கட்டி ஒழுங்குபடுத்த வேண்டாமா? இதோ நம்ம கேப்டன் ரதம் வருது பாருங்க. வண்டி மேல எவ்வளவு பெரிய கயிறுகள் ரெடியா இருக்கு. கூட்டத்தை கட்டுப்படுத்த எல்லா இடத்திலயும் நாம தயாரா இருப்போம். யாரையும் அரசாங்கத்தை நம்பி போறது கிடையாது. எதுக்கு கரூர்ல லைட் ஆஃப் பண்றீங்க? எதுக்கு ஆஃப் பண்றீங்க? அவ்வளவு ஜனம் இருக்குது. யார் சொல்லி லைட் ஆஃப் பண்ணப்பட்டது? இல்ல இல்ல நாங்க ஆஃப் பண்ணல, ஜெனரேட்டர் ஆஃப் பண்றோம். பொய்யே. நாம பார்த்தோமா ட்ரோன் ஷாட்? அந்த இடம் தவிர சுத்தி முழுசும் இருட்டு. மொத்த கரண்ட் ஆஃப் பண்ணதுனாலதான் அந்த கூட்ட நெரிசல் உருவாச்சு. யார் எங்க போறோம் வரோம் தெரியாம அன்னைக்கு போய் விழுந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு உங்களை நம்பி வர்றாங்களே தொண்டர்கள். விஜய் தண்ணி கொடுக்கணுமா இல்லையா? ஒரு சாப்பாடு அவங்களுக்கு தரணுமா இல்லையா? என்ன கொடுத்தீங்க? ஒண்ணும் இல்ல. இப்படி பண்ணா எப்படி? அதனாலதான் அவ்வளவு மயக்கம், அவ்வளவு பாதிப்பு. இது விஜய் பண்ண 3வது தப்பு. உன்னை நம்பி வந்தாங்கள, கொடு சாப்பாடு, கொடு தண்ணி, கொடு பாதுகாப்பு, கொடு. 4வது அவர் செய்த தவறு, பஸ்ஸுக்குள்ள உள்ள பூந்துக்கிறாரு. ஏதோ கூண்டுக்குள்ள பூந்துக்கிற மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி, அது வழியா அப்படி எட்டி பாக்குறாரு.
என்ன உன் மக்கள் தானே, உன்னைய தானே பார்க்க வந்திருக்காங்க. நில்ல, மேல நில்ல ஒரு 4 மணி நேரம். என்ன போயிடும், என்ன போயிடும்? உன்னை பார்க்க 9 மணில இருந்து நிக்கிறாங்கல்ல ஜனம். ஒரு வாங்கல, அங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நின்னுகிட்டு வாங்கல, மக்களை பார்த்து கையாற்றி கும்பிட்டுக்கிட்டே வாம. உள்ள பூந்துங்கன்னா அந்த நேரத்துல வெளியே வந்தா உங்களை பாக்குறன்ற எல்லாம் மேல வந்து விழுகுறாங்க. என்னைக்காவது நம்ம தலைவர் அப்படி உள்ள உட்கார்ந்து நம்ம பார்த்திருக்கிறோமா? இந்த 20 வருஷத்துல அங்க கொஞ்சம் பேர் அசம்பிள் ஆகுது பார்த்தாலே வண்டிக்குள்ள எல்லாருக்கும் அடி விடும். ஏய் மேல ஓபன் பண்றா அப்படின்னு சார் நம்ம உள்ள சொல்லுவாங்க. இல்ல கொஞ்சம் பக்கத்துல போய் வரணும் தேரடா அப்படின்னு. அப்புறம் ஒரு வாய் திறக்க மாட்டாங்க அவர் வாகனத்துல. புரியுதுங்களா? அவருக்கு தெரியும் மக்கள் பல்ச புடிச்சவர் நம்ம கேப்டன். ஏன் தொண்டன் என்ன விரும்புவான்னு தெரிஞ்ச ஒரு தலைவர். அந்த மக்கள் கூட்டம் ஆரம்பிக்கும் போதே மேல வந்துடுவார். அத்தனை பேரையும் பார்த்து கும்பிட்டு நீங்க கொடுக்கிற சால்வையை கழுத்துல போட்டு இப்படி பண்ணி முரசு கொட்டிக்கிட்டு அன்பா சிரிச்சுக்கிட்டு அப்படியே வருவார். சோ அந்த தலைவரை பார்த்துருவாங்க, அப்படியே ஹாப்பியா போயிடுவாங்க. நெருங்கிக்கிட்டே வரமாட்டாங்க. அப்படியே பக்கத்திலேயே வண்டி வந்தாலும் சத்தம் போடுவார், வராதிங்க, திட்டுவார். இப்படி வரணும், இப்படி பாதுகாப்பா இருக்கணும். மின்கம்பத்துல ஏறினா சத்தம் போடுவார், இறக்குவார். இதெல்லாம் தலைவர் பண்ணது. ஏன் இன்னைக்கு எங்க அண்ணன் சொல்றீங்களே விஜய், அண்ணன் என்ன செஞ்சாரு முதல்ல கத்துக்கிட்டு பேசு விஜய், முதல்ல கத்துக்கிட்டு பேசு. வெறும் எங்க அண்ணா அண்ணா மட்டும் போதுமா தம்பி? சொல்லு தம்பி, தப்பு. உன்னை நம்பி வந்தவங்க இப்படி நீ சாகடிச்சது மிகப்பெரிய தப்பு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். விஜயை நம்பி வந்தவங்க எல்லா பெண்கள், குழந்தை, குட்டி எல்லாருமே இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிச்சயம் விஜய் நீ வந்து அப்படியே பிளைட்ல போய் வீட்டுக்குள்ள போனது தப்பு. இன்னைக்கு வரைக்கும் வெளியே வராதது தப்பு. போ, என்ன பண்ண போறாங்க? பண்ணட்டுமே, கைது பண்ணட்டும். நம்ம நாட்டுல கைது பண்ண தலைவர்கள் தான் வாழ்ந்ததா சரித்திரம், சரித்திரத்தை உருவாக்கியதா சரித்திரம். எத்தனையோ விபத்து நடந்துருச்சு, உன்னை அறியாம ஒரு விபத்து நடந்துருச்சுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு மகாமகம் குளத்துல சாகலியா எல்லாரும்? கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில சாகலியா மக்கள்? யார கைது பண்ணிருச்சு இந்த அரசு சொல்லுங்க. அன்னைக்கு முதல்வரோ அமைச்சர்களோ யாராவது கள்ளக்குறிச்சிக்கு வந்தீங்களா? இன்னைக்கு எல்லாரும் ஓடுறீங்க. ராத்திரியோட ராத்திரி 1 மணிக்கு தனி பிளைட்ல போறாரு முதல்வர். ஏன் கள்ளக்குறிச்சிக்கு ஒருத்தரும் வரல? ஏன்? எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தாமா. நான் இது மாதிரி சொல்லணும்னா இன்னும் 4 மணி நேரம் நான் சொல்லுவேன் இத பத்தி, ஒன்லி கரூரை பத்தி. ஆனா ஒரே ஒரு லைன்ல நான் முடிக்கிறேன். நேத்து 2 மணி நேரம் தீர்ப்பு சொல்றேன், எல்லாம் நான் பார்த்தேன், எல்லாமே சொல்றேன் உங்களுக்கு. அங்க நடந்த விஷயம், 41 பேர் இறந்தது, இன்னைக்கு வரைக்கும் விஜய் வராதது, தீர்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் பின்ன ஒரு லைன் தான் இருக்கு, அரசியல். இங்க எல்லாமே அரசியல், இங்க எல்லாமே அரசியல் தான். ஒவ்வொரு மூவிலையும் அரசியல் தான் இருக்கு, அதை தவிர ஒண்ணும் இல்லை. தான் உண்மை. மக்களே புரிஞ்சுக்கங்க, உண்மையா மக்களை நேசிக்கிற ஒரே தலைவர் கேப்டன் இருந்தார். உங்களுக்காக வாழ்ந்தார், உங்களுக்காகவே சொன்னார். நீங்க அப்ப புரிஞ்சுக்கல, ஆனா இன்னைக்கு உணர்றீங்க. இன்னைக்கு எல்லா மக்களும் பேசுறீங்க, தலைவர்னா கேப்டன் தான் தலைவர், மக்களுக்கான தலைவர் கேப்டன் தான். இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் இன்னைக்கு பேசுறாங்க. அவர் உருவாக்கின கட்சி தான் தேமுதிக. அவர் கனவு, லட்சியம், கொள்கைகளை நாம் அனைவரும் சேர்ந்து வென்றெடுக்க வேண்டுமா இல்லையா? அந்த வெற்றி கனிகளை தலைவர் பாதனையில வைக்கணுமா இல்லையா? அதனால தலைவர் நமக்கு எல்லாமே சொல்லிட்டு போயிருக்கார். ஒண்ணு விடாம அத்தனையும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிறைவேற்றி அவர் கனவு லட்சியத்தை வென்று தமிழ்நாட்டை தன்னிகர் இல்லாத ஒரு தமிழ்நாடாக, இந்தியாவின் முதல் மாநிலமாக மாற்றிய தீர்வோம் என்று இந்த நல்ல நாளிலே நாம் உறுதிமொழி எடுப்போம். நிச்சயமாக அந்த வெற்றியை நம்மால காண முடியும். இது மாதிரி வெறும் அடுத்த தேர்தலுக்காகவும் அடுத்த வாக்குகளுக்காகவும் அரசியல் பண்ணும் அரசியல்வாதிகளை முகத்திரையை கிழியுங்கள். வருகின்ற 26 மக்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எந்த கட்சி மக்களுக்கானது, எந்த கட்சி மக்களுக்காக உண்மையில் உழைப்பது என்பதை நீங்கள் சிந்திச்சு ஒரு மாபெரும் மாற்றத்தை, எழுச்சியை உருவாக்க வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். மாற்றத்தை தருவீர்களா? மாபெரும்
புரட்சியை உருவாக்கலாமா? மக்கள் ஆட்சியை கொண்டு வரலாமா? பொற்கால ஆட்சியை கொண்டு வரலாமா? அனைவருக்கும் வெளிப்படையான ஆட்சியை கொண்டு வரலாமா? சிந்திச்சு பாருங்க. இதுவரைக்கும் தலைவர் சொன்ன 5 விஷயத்தை சொல்றேன். லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சியை கொண்டு வருவோம். அனைவருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்குவேன், படித்த படிக்காத இளைஞர்களுக்கு. அதே போல பெண்கள் நாட்டின் கண்கள் என்று பெண்களை பாதுகாத்த ஒரு தலைவர் கேப்டன் அவர்கள். அனைவருக்கும் இருக்கை இருப்பிடம், குடிக்க தண்ணீர், அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட ஒரு தொழிலை உருவாக்குவோம் என்று சொன்ன தலைவர் நமது கேப்டன் அவர்கள். அத்தனை இடங்களிலும் சாலை வசதி தருவோம் என்று சொன்னவர். அனைவருக்கும் மருத்துவத்தையும் கல்வியையும் இலவசமாக கொடுப்பேன் என்று சொன்ன தலைவர். இவங்கள மாதிரியா 1000 ரூபாய் கொடுக்கிறோம், இல்ல 10 இன்னும் மாணவர்களுக்கு 1000 கொடுக்கிறோம், ஓட்டுக்கு 1000 கொடுக்கிறோம், குவார்டர் கொடுக்கிறோம், பிரியாணி கொடுக்கிறோம். இதை தவிர என்ன கொடுக்கிறாங்க? தலைவர் சொன்னது போல இதெல்லாம் நடக்கும் போதுதான் தமிழக அரசு சிறப்பான அரசாக, மக்களால் போற்றக்கூடிய ஒரு அரசாக இருக்க முடியுமே தவிர, நிச்சயமாக அதுக்கான சூழ்நிலை 2026 உருவாக்க வேண்டியது தமிழக மக்களாகிய நீங்கள் தான். கடந்த 20 வருஷமா கேப்டன் நானும் எங்கள் நிர்வாகிகள் போகாத ஊர் இல்ல, சந்திக்காத மக்கள் இல்ல. தலைவர் எப்படி எல்லா ஊருக்கும் போனாரோ அது போலதான் இன்னைக்கு நம்ம உழைச்சுக்கிட்டு இருக்கோம். யாருக்காக? மக்களாகிய உங்களுக்கு தான். தேசிய முற்போக்கு திராவிட கழகமே தமிழக மக்களாகிய உங்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி என்பதை மனதிலே கொள்ளுங்கள். உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் நாங்கள் எடுத்து அதை நிறைவேற்றி உறுதியாக தமிழ்நாட்டை நல்ல ஆட்சி கொண்டு வருவோம் என்பதை உங்களிடம் நான் சொல்கிறேன். எனவே இந்த கூட்டத்திற்கு வந்த அனைவருக்கும் நன்றிகளை கூறி, எங்களை வரவேற்ற மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி தலைவர் சார்பாக, கட்சி சார்பாக தெரிவித்துக் கொண்டு, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கே நமது முரசு வெற்றி முரசாக கொட்ட வேண்டும் என்று கூறி, சந்தித்த அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்விழாவிற்கு வருகை தந்த நமது அந்நியார் அவர்களுக்கும், இங்கு வரவேற்பு உரையாற்றிக் கொண்டிருந்த மாவட்ட செயலர் தலைவர் அவர்களுக்கும், அனைத்து ஒன்றிய கழக